ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் டிடிவி தினகரன், சசிகலா, OPS ஆகியோரை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அமித்ஷா வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவை எதிர்க்க ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்ற நெருக்கடி எல்லா பக்கத்திலிருந்தும் EPS-ஐ சூழ்ந்திருக்கும் நிலையில் EPS எதிர்ப்பு கொடி காட்டி விடாப்பிடியாக இருப்பது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. துரோகம் செய்தவர்களை கட்சியில் சேர்க்க முடியாது என டெல்லி விசிட்டுக்கு முன்பே டிஸ்கிளைமர் போட்டு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷாவுடனான சந்திப்பு இன்னும் நெருக்கடியை தான் கொடுத்திருக்கிறது. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையின் போர்க்கொடி தூக்கியதிலிருந்து இந்த விவகாரம் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. டிடிவி தினகரன், OPS, சசிகலா ஆகியோரை சேர்க்க வேண்டும் என பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வந்தது. இதனிடையே கூட்டணியில் இருந்து OPS வெளியேறியது, டிடிவி தினகரன் வெளியேறியது என அடுத்தடுத்து பரபரப்பு நிகழ்வுகள் நடந்தேறின. இந்த நிலையில்தான் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் இருவரது சந்திப்பில் முக்கியமாக அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாகத்தான் பேசப்பட்டதாக சொல்கிறார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டாம் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்றால் பிரிந்து சென்றவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற தொனியில் அமித்ஷா பேச கடைசி வரைக்கும் அணிகள் இணைப்புக்கு இசைவு தெரிவிக்காமலேயே எடப்பாடி பழனிசாமி பேசியதாக சொல்லப்படுகிறது. கடைசியாக NDA கூட்டணிக்கு டிடிவி தினகரன் அவசியம் என அமித்ஷா வற்புறுத்தவே டிடிவியை இணைப்பது தொடர்பாக முடிவெடுக்க டிசம்பர் வரை கால அவகாசம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு கிடைத்து வந்த குறிப்பிட்ட சமூக வாக்குகள் 2021 தேர்தலில் அமமுகவுக்கு செல்ல கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வெற்றியை நூலிழையில் தவறவிடும் சூழல் ஏற்பட்டது. இதனை மனதில் வைத்துதான் அதிமுக ஒருங்கிணைப்பை அமித்ஷா வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் பலமாக இருக்கும் திமுகவை எதிர்க்க பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என குறியாக இருக்கும் அமித்ஷா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முயற்சிப்பதாக சொல்கிறார்கள். அதிமுக வெற்றியை பாதிக்கும் என கூறியும் கூட எதற்காக எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் என்பதையும் யோசிக்க வேண்டியுள்ளது. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். சட்ட போராட்டங்கள், உட்கட்சி பூசல் என எல்லாவற்றையும் தாண்டி தற்போதுதான் கட்சியை தனது தலைமைக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கையில் டிடிவி, OPS, சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வதால் தனது தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலோங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருந்தபோது டிடிவி துணை பொதுச் செயலாளர், சசிகலா பொதுச் செயலாளர், OPS ஒருங்கிணைப்பாளர் என 3 பேருமே தலைமையின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த நிலையில் மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொண்டால் ஏதாவது பொறுப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும். தனது தலைமைக்கு கீழ் 3 பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி முக்கிய பொறுப்பு கொடுத்தாலுமே அது எப்போது வேண்டுமானாலும் காலை சுற்றும் பாம்பு என்பது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துதான் இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என இசைவு தெரிவிக்காமல் இருப்பதாக சொல்கிறார்கள். அதிமுகவில் தற்போது முன்னாள் அமைச்சர்களாகிய முக்கிய புள்ளிகளாக இருக்கும் பல பேர் சசிகலாவின் சிபாரிசில் சீட்டு வாங்கியவர்கள்தான். அப்படி இருக்கையில் மீண்டும் சசிகலா கட்சிக்குள் நுழைந்தால் தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி போர்க்கொடி தூக்க வாய்ப்பிருப்பதால் அந்த ரிஸ்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டுவதாக சொல்கிறார்கள். இதே மாதிரி டிடிவி தினகரனும் 18 MLA-க்களுடன் தனியாக கட்சி தொடங்கி புரட்சி செய்தும் அதிமுக இணைப்பு என்ற முடிவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி செல்ல தடையாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் மூலமும் கட்சி சின்னத்தை தக்க வைக்க பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.
அதிமுக தலைமை பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததிலிருந்து தற்போது சுமார் 140 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தது வரை கோடிக்கணக்கில் செலவு செய்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா ஆகிய மும்மூர்த்திகளை கூட்டு சேர்க்க வாய்ப்பு குறைவு என்பதுதான் அதிமுக வட்டார தகவலாக இருந்தாலும் அமித்ஷாவின் வற்புறுத்தலை, பாஜகவின் நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் என்பதும் அவருக்கு முன்பான சவாலாக பார்க்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு